பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு. ஃப்ரூட் சாலட் உண்மையுமே ஒரு பெஸ்ட் ஃபுட்டுங்க. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது, அண்ட் சில ஃப்ரூட்ஸில் கேலரிஸும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் அதோட டைஜஷன் பேட்டர்னும் அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் ஆக்டிவிட்டியும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் ஃப்ரூட் நீங்கள் எடுக்கிறப்போ அது சீக்கிரமாகவும் டைஜஷன் ஆயிரும், அதே மாதிரி அதோட நியூட்ரிஷனும் சீக்கிரம் அப்சர்வ் ஆயிரும். பட் நீங்கள் இந்த மாதிரி 7-8 பழம் சேர்த்து ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிட்றப்போ அது டைஜஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு கேஸ் ஃபார்மேஷன், தென் ப்ளோட்டிங், ஃபெர்மெண்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டொமக்கில் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனித்தனியாக ஃப்ரூட்ஸை சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 பழம் சேர்த்து நீங்கள் ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிடுங்க. பட் இந்த 7-8 பழம் சேர்த்து சாப்பிட்றப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபெர்மெண்டேஷன், ப்ளோட்டிங் அண்ட் கேஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஃப்ரூட் சாலட் ரொம்பவே தேவலாம். பட் நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க.